பாம்பை பிடித்து அவற்றின் விஷத்தை சேமித்து விற்பது, இதுவே பாம்பாட்டி சித்தரின் தொழிலாகும். விஷமுறிவு மூலிகைகளை பற்றி அறிந்திருந்ததால் அந்த ஊரில் பாம்புக்கடிக்கு சிறந்த வைத்தியராக திகழ்ந்தார். ஒரு நாள் சிலர் மருதமலை மீது பெரிய நவரத்தின பாம்பு ஒன்று இருப்பதாகவும் அதன் தலையில் விலை மிகுந்த மாணிக்கம் இருப்பதாகவும் அதனை பிடிப்பவன் திறனுள்ள பெரிய பாக்கியசாலி என்றும் பேசிச் சென்றனர். இதனை கேள்விப்பட்ட பாம்பாட்டி சித்தர் அதனை பிடிக்க விரும்பி காட்டிற்குள் சென்றார். பாம்பை தீவிரமாக தேடினார். அப்போது திடீரென்ற பலத்த சிரிப்பொலி கேட்டு திரும்பினார். அங்கே மிக பிரகாசமான ஒளியோடு சட்டைமுனி சித்தர் நின்றார். இங்கு எதை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு பாம்பாட்டி சித்தர், நான் நவரத்தின பாம்பை பிடிக்க வந்தேன், அதை காணவில்லை என்றார். இதை